காலையில 10 மணி மட்டுமே ஒரு பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. அப்ப இந்த பொண்ணும் போட்டு பார்க்கும்போது அவரும் சொல்றாரு அந்த வீடியோல, நாங்க காலையில இருந்து உனக்கு போன் பண்ணி பார்த்தோம். ஆனா நீ போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. அதனால அவசரமா ஒரு கல்யாண வீட்டுக்காக நானும் உன்னோட அம்மா வந்து வீட்டை விட்டு போறோம். அதனால பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணுமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. வீட்ல யாருமே இல்லாட்டி நம்ம ரொம்ப ஜாலியா நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சது எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பார்த்தா திடீர்னு அவங்க அப்பா கிட்ட இருந்து இன்னொரு மெசேஜும் வருது. அப்ப இவ்வளவு என்னாச்சு அப்படின்னு பாக்கும்போது அவங்க அப்பா சொல்லிருக்காரு, இன்னைக்கு பூரா வந்து கரண்ட் கட்டு, அப்படியே உன் போனை வந்து முன்னாடியே சார்ஜ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அப்படியே அவளோட மொபைலோட சார்ஜ பாக்குறா. அது 5% தான் இருக்கு. உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு சார்ஜர் எல்லாம் தேடி எடுத்துட்டு கொண்டு போய் பிளக் பண்ணா கரண்ட் போயிடுது. அப்புறமா இந்த பொண்ணு போய் முகத்தை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விளக்கிட்டு இருக்கா. அப்படியே வாய் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ஓபன் பண்ணா தண்ணி வர மாட்டேனுது. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கே தெரியுது கரண்ட் இல்லாததுனால மோட்டார் வேலை செய்யாம தண்ணி வரலன்னு. அப்ப இவ்வளவு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பக்கமா இருந்த மவுத் வாஷரை வந்து வாயில போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் சாப்பிட்டு ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அவங்க அம்மா இந்த பொண்ணுக்காக எதுவுமே சமைச்சு வச்சுட்டு போகல. சரி நம்ம போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கும் போய் அங்க நிறைய பொருட்களை வந்து வாங்குறா. வாங்கிட்டு அவளோட மொபைல் எடுத்து பாக்குறா. பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அதனால அவளால ஜிபேயும் பண்ண முடியாம இருக்கு. அப்போ அவ ஜிபே பண்ண முடியாததுனால அந்த கடை ஓனருமே அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. இவ்வளவு வந்து தண்ணி கூட குடிக்க முடியாம தாகத்தோட மறுபடியும் வீட்டுக்கே போறா. வீட்டுக்கு போய் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து பிரியாணி நல்ல டேஸ்டான பொருட்கள் எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாம அவங்க கிட்ட வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட இந்த பொண்ணு கரெக்டா இருந்திருக்க மாட்டா. அவங்க எல்லாரையும் வந்து எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருந்திருப்பா. சரி பரவாயில்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க தானே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு நேரா போய் அவங்க எல்லார்கிட்டையும் சாப்பாடு கேட்கறா. பார்த்தா இவ போகும்போது அவங்க எல்லாம் கதவை மூடிடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த பொண்ணு அவளோட போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா போன்ல 1% சார்ஜ் இருக்கு. இவளுக்கும் ரொம்ப பசியாவும் தனி தாகமாவும் இருக்கும். அந்த 1% சார்ஜை வச்சு ஒரு மாதிரி ஆன்லைன்ல வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறா. அதுவும் கரெக்டா அந்த ஒரு சார்ஜ்ல வந்து பிளேஸ் ஆயிடுது. அப்படியே அந்த பொண்ணுக்கும் அந்த டெலிவரி மேனும் கொண்டு வந்து ஃபுட்டையும் கொடுக்குறாரு. ஸோ அப்படியே ஒரு ஃபன்னா வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் முடிக்கிறாங்க.